வணக்கம். நமக்கு எவ்வளவு நல்ல நேரம் இருந்தாலும், எவ்வளோ நம்ம வசதியாக இருந்தாலும், இன்னும் நம்ம வசதியாக இருக்கணும், இன்னும் நமக்கு நிறைய சொத்துக்கள் வாங்கணும், இன்னும் நிறைய பணம் கிடைக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு செய்யணும், நம்ம ரிலேட்டிவ்க்கெலாம் கொடுக்கணும், நிறைய சேவை செய்யணும் அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் இருக்கும் நமக்கு. நம்ம இன்னும் சின்ன கார் வச்சுருந்தா இதை விட பெரிய கார் வாங்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல நேரம் வராதா, எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம இதெல்லாம் சிம்பிளாக கிடச்சிருந்தா இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம எதிர்பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல டைம் வரணும், அந்த நல்ல டைம் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனிதர்களுடைய மனதில் இருக்குது. நல்ல நேரம் நமக்கு வரதை தெரிஞ்சுக்க நாரதர் என்ன பண்ணார்னா, கிருஷ்ண பகவான்கிட்ட எங்களுக்கு நல்ல நேரம் வரதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் இந்த மாதிரி பதில்கள்லாம் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடியே உணர முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பசுவை நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது பசுவை பார்க்குறது, நம்மளுடைய கனவுல பசு வர்றது, ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியோ இல்லை பசுவை நம்ம கனவுல கண்டாவே நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது அர்த்தம் அப்படிங்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விழிக்கிறது. நம்ம திடீர்னு சில நேரம் நான் 3 மணிக்கே இன்றைக்கி முழிச்சிட்டேன், இன்றைக்கி 4 மணிக்கே நான் முழிச்சிட்டேன், என்னன்னே தெரில, நல்லா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, 5 மணிக்கு முழிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த 3லேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ சுத்தமான ஆக்சிஜன் இருக்கும். அந்த நேரம் நம்மளுடைய தூங்கி எழுந்து நம்மளுடைய மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு என்ன அந்த பிரம்மம் அப்படிங்கிறது, அந்த பிரம்ம முகூர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சமே நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குமா. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாட்ஸ் இல்லை, நம்மளோட தாட்ஸ், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு இந்த வேர்ல்டுகிட்ட, இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்டோன்னா அது தருமா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க எழுப்பி விட்றாங்களாம். அந்த பிரபஞ்சமே நம்மளை விழிக்க வைக்கிற நேரமாக அது தானாகவே நம்ம முழிக்கணும். அப்படி நம்ம தானாக முழிக்கலைன்னா நம்ம அதை பழக்கப்படுத்தி கூட அந்த 3லேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம எழுந்து நமக்கு வேணுங்கிறத பிரபஞ்சத்திட்ட கேட்டுக்கணும். ஸோ நல்ல நேரம் வரப்போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரம்மபுரத்தில் விழிக்கிறதும் ஒன்று, இன்னொன்று நம்ம ரெகுலர் பண்ணிக்கிறதுனாலையும் அந்த விஷயம் நமக்கு நடக்கும், நல்ல நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய மனமும் உடலும் நல்ல சக்தியோடு இருக்கும். சில நாள் டல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுபோல் சில நேரம் ரொம்ப சக்தியோடு இருக்கும், எல்லா வேலைகளையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டே வருவோம் ரெகுலராக. இப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நேரம் வரத்துக்கு ஒரு காரணம். அடுத்தது என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகும். அந்த நெகட்டிவ் தாட்ஸு நம்ம போகிறோம், நம்ம இது செய்கிறது தவறு அப்படின்னு நமக்கு தெரியும், அதை மீறி தான் சில பேர் தவறு செய்வாங்க. ஆனால் அந்த தீய வழிகள் நம்ம எண்ணங்களில் வந்தாலும் அதை மீறி நம்மளை ஒரு நல்ல பாதையில், நம்ம குட் தாட்ஸில் நல்ல செயல்களை செய்கிறத நோக்கி நம்மளை நடத்தும் அந்த நல்ல நேரம். அடுத்து பார்த்தோம்னா, எப்போதும் ஹாப்பியாக இருக்கிறது. திடீர்னு என்னென்னா, நம்ம ஜோக் அடிப்போம், அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு ஜோக் அடிப்போம், எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. மனம் ரொம்ப அமைதியாக தெளிவாக நம்ம முடிவெடுப்போம், இதெல்லாம் இப்படி பண்ணிவிடுவோம், இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம இரவு படுக்கும்போதோ இல்லை நம்மளோட பணிகளில் உள்ள பிளானோ ரொம்ப அமைதியாக நம்ம வேலைகளையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களையும் நம்ம தெளிவாக பிளான் பண்ணி அந்த நல்லா ஸ்மூத்தாக நம்ம வேலைகள்லாம் நடந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுவே நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதுக்கப்புறம் நமக்கு கோபத்தை அடக்கவே முடியாது. நிறைய நேரங்களில் கோபத்தை அடக்க முடியும், நமக்கு நல்ல நேரம் வர்றதுனால. நம்ம யார்ட்டையாவது கோவப்பட்டால் நமக்கு எதுவும் நடக்காமல் போயிடும். ஸோ நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல டைம் நமக்கு வர்றதுனால நம்ம கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் எதுக்கு கோவப்பட்டுட்டு அப்படின்னு அதை கடந்து நம்ம போயிடுவோம். அடுத்து பார்த்தோம்னா, பசுவுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட கொடுப்போம், நம்மளே அறியாமல். இவ்வளோ நாள் நம்ம ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட்டில் நம்ம இருந்து நமக்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த பசு போது அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட கொடுப்போம் அப்படின்னு நம்மள அறியாமே செய்வோம். அப்புறம் நம்ம வீடு சுற்றி இருக்கிற இடங்களில், நம்ம வீட்டு ஜன்னல்களில் பறவைகள் கூடு கட்டுறது. அடுத்து உயிரினங்களுக்கு நம்ம முக்கியமாக குருவிகளுக்கெல்லாம் டெய்லி தண்ணி வைக்கிறது, அரிசி வைக்கிறது, ஏதாவது அவங்களுக்கு சாப்பாடு. முக்கியமாக இதெல்லாம் பழைய வீணாக போன சாப்பாடெல்லாம் போடக்கூடாது. சூடாக சமைச்ச நல்ல சாப்பாடை தான் நம்ம போடணும். அடுத்து பார்த்தோம்னா, நம்ம பசுவுக்கு உணவளிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீகத்தை நமக்கு தெரியும். பசுவில் தான் அனைத்து தேவர்களும் அனைத்து கடவுளும் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பசுவுக்கு நமக்கு உணவளிக்கிறது நம்ம வீட்டுக்கே மிகப்பெரிய ஒரு தெய்வீகத்தை கொடுக்கும்.
அடுத்து குரங்குகளுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட கொடுக்கறது. குரங்குகள் நம்ம வீட்டுக்கு வந்தாவே நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம வீட்டில் பூனைகள் வந்து குட்டி போட்டுச்சுன்னா ரொம்பவும் நல்ல சகுனம், ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படின்னு அந்த பூனைகள்லாம் குட்டிகளோடு போகும்போது பார்த்தாவே நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே ஃபேமிலியோட குட்டி குட்டிஸாக அது நடந்து போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா படுத்திருக்கும் போது அப்படியே அந்த அம்மா பக்கத்தில் அந்த குட்டீஸ்லாம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்குறதுக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். நல்ல நேரங்கள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம படிக்கிறது, அவங்க கூட மகிழ்ச்சியாக கொஞ்சம் நேரம் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாமே நமக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இப்போல்லாம் அவசரமாக வேலைக்கு போயிடுறோம். பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்கா என்னன்னு கூட பார்க்க போகிறதில்ல. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதோட சரி, அது பக்கத்து வீட்டில் வாசலில் நின்று அது கை காட்டினா கூட ஏதோ மெஷின் மாதிரி கை காட்டிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் அந்த சின்ன குழந்தைங்களோட நம்ம செலவிடணும். அதுவே நமக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புதிய இடத்துல, அதாவது நமக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஏற்கனவே இருந்த இடத்துல வேலை பார்ப்போம், புதிய இடத்துல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய நம்மளுடைய வேலைகளில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாமே நமக்கு வந்து கெட்ட காலத்துலேருந்து நல்ல காலத்துக்கான ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறாரு. அடுத்து நம்ம காலையில் எழுந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன செடிகள் நம்ம வச்சுருந்தா தான் குருவிகள் வரும். நம்ம வீட்டை சுற்றி ஒரு மரமாவது இருந்தால் தான் குருவிகள் வரும், இல்லைன்னா குருவிகள் வராது. அந்த சிட்டுக்குருவியோட சத்தம் கேட்டிங்கன்னா மனசுக்கு அப்படியே இனிமையாக அமைதியாக நல்லா இருக்கும். அதெல்லாமே நல்ல ஒரு சகுனம், நமக்கு நல்லது நடக்க போகிறதுக்கான அறிகுறிகள். அடுத்தது வழியில் நம்ம வந்து ஏதாவது பானை தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த பானையில் தண்ணி நிரம்பி இருக்கணும். அதை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு வெற்றிகள் வந்து சேரும். நம்ம ஏதாவது நடந்து போகிறோம், இல்லை நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள தோட்டங்கள்லாம் வண்ணத்து பூச்சிகள்லாம் இருக்கும். வண்ணத்து பூச்சிகள், ஒரு வண்ணத்து பூச்சியாவது நம்மளை சுற்றி அப்படி போகும்போது நம்மளை அறியாமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்மளை சுற்றி வண்ணத்து பூச்சிகள் வருது சுற்றுது அப்படின்னாவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அடுத்து வெள்ளை புறாக்களை வளர்ப்பாங்க நிறைய பேர். அதில் முக்கியமாக வெள்ளை புறாவை நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மேற்கண்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு இனிமேல் ஏதோ நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வாழ்க்கை புதிய பாதையை நோக்கி வரப்போகுது. நமக்கு நிறைய ஏதோ ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகள் தான் இது அப்படின்னு வந்து நாரதர்கிட்ட கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு. ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் தான் நமக்கு நல்ல டைம் வருதுன்னு அர்த்தமா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கிறது கூட நமக்கு நேரம் இருக்காது. வேகமாக உழைப்போம், வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஆனாலும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை எடுத்து நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம எங்கே விழுந்தோமோ அங்கேருந்து எங்கே நம்ம வந்து டவுனாக இருக்கோமோ, அப்செட்டாக இருக்குமோ, அந்த இடத்துலேருந்து நம்மளுடைய திறமை என்ன, நமக்கு எது செஞ்சால் நல்லா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம வளர்த்துக்கணும். ஒரே ஒரு திருக்குறள் இருக்குது, என்னென்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். இந்த குறளை அடிக்கடி சொல்லிக்கணும். நம்ம தெய்வத்தால் ஆகாதெனினும், தெய்வமே நமக்கு உதவி செய்யலை அப்படின்னா கூட முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். முயற்சி பண்ணணும். மெய்னா உடம்பு, நம்ம உடலை வருத்திக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து உழைப்பு அதிகமாக்கிட்டு நேர்மையான வழியில் நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி தான். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்கள். உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுங்க. வாழ்த்துக்கள்.